சரியில்லை. இந்த பைக் சரியில்லை. தேசியம் தெய்வமும் ஒன்றென கருதி இந்த இன மக்களுக்கு போராடி இந்த இனத்தை ஒன்றுபடுத்த போராடிய ஐயா பசும்பொன் அவர்களுடைய பாதத்தை வணங்கி என்னுடைய சிற்றுரையை துவங்குகிறேன். இந்த இயக்கமே பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம். இந்த இயக்கத்துக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ட்ரஸ்ட் மக்கள் பாதுகாப்பு கழகம். நீங்கள் ஐயா பசும்பொன் ஐயா அவர்கள் எல்லாரும் உட்காருங்க. இந்த இன மக்களை ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி அரும்பாடுபட்டு முயற்சி செய்தார்கள். அவர்கள் விட்டு சென்ற பணிகளை இன்று நமக்கு கேப்பாரற்று கிடக்கும் நம் இன மக்களுக்காக வேண்டியும் கேப்பாரற்று கிடக்கும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏழை எளிய மக்களுக்காக வேண்டியும் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட நம்மளுடைய போர்வாள் வெற்றியினுடைய வேந்தன் தென்னகத்தின் சிங்கம் ஐயா இசக்கி ராஜா தேவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இது ஆலோசனை கூட்டமா இல்லை அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய மாநாடா என்று தெரியவில்லை. அவ்வளவு பெரிய கூட்டம். வந்த கூட்டத்தில் 100ல் ஒரு 5% தான் நம்ம இங்கே இருக்கோம். 95% வெளியே இருக்காங்க. அவ்வளோ கூட்டங்களை திரட்டிய முகம், அந்த பார்வை, அந்த ஒளி நம் தலைவர் இசக்கி ராஜா தேவர் அவர்களுக்கு மட்டுமே உரியது. நீங்கள் எல்லாரையும் பார்த்துடலாம். நான் போவேன் ரோட்டில், இந்த கணேசன் போகிறான்னு சொல்லலாம், இன்னொரு ஆள் போகல அவர் போகிறாருன்னு சொல்லலாம். ஆனால் யாரோ எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு நபரை காணுவதற்கு ஜாதி மதம் இனம் மொழி கடந்து அத்தனை மக்களும் வீதியில் வாசல் வந்து யார் இசக்கி ராஜா தேவர் ஏழை எளிய மக்களுக்கு வேண்டி போராடுதாராம்ல, அவர் எந்த ஜாதியும் பார்க்க மாட்டாராம்ல, எல்லா ஜாதியிலையும் பாதிக்கப்படுத மக்களுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுக்க துணிஞ்சு நிற்காராம்ல. அப்படிப்பட்ட மனிதரை என் கண்ணால காண வேண்டும், என் கண்ணால காண வேண்டும் என்று வீதி வீதியாக ஆணும் பெண்ணும் கூடியதை நாம் எல்லோரும் கண்டோம். இந்த மாதிரி எழுச்சிகள் சாமானியமாக நடக்காது. நீங்கள் சில காலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கும், செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு புரட்சி ஏற்படும், ஒரு 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 மாறுபட்ட விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி புரட்சிகரமான விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் நான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நான் மட்டும் இல்லை, இந்த பகுதியினுடைய அத்தனை மக்களும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சிவகிரி ஊர் சாதாரண விவசாயம் சார்ந்த ஊர் தான், வேற எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வயது உடைய எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஊரில் நல்லா மழை பெஞ்சா குளத்தில் 3 மாதத்துக்கு தான் தண்ணி நிற்கும். ஒரு பூவு ஒரு வெள்ளாமை எடுக்கிறதுக்கு தண்ணி இருவாது. அடுத்து மழை பெஞ்சா தான் நமக்கு 2வது பூவோ இல்லை அடுத்து அந்த வெள்ளாமையோ தெளிவாக எடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்க குளங்கள் பூரா இங்கே இருந்த சிறு தொழிலாளர் குளங்கள் பூரா தூர்வாரப்பட்டுள்ளது. பக்கத்தில் பெரிய குளம்னு ஒரு குளம் இருக்கு, அங்கே கடன் கொடுத்தாங்கல்லுன்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல் ஃபுல்லாக நெருங்கி அந்த முங்குனா தான் அந்த குளத்தில் தண்ணி வந்தால் தான் ஒரு பூவு விளையும். அதுக்கு அடுத்து அந்த குளத்தில் தண்ணீர்வாது, வறண்ட பூமியாக தான் இருக்கும். இந்த ஊரில் நம்ம எந்த பகுதி எடுத்தாலும் ஒரு 200 அடி 300 அடிக்கு ஒரு கிணறு இருக்கும். காரணம் என்னன்னா, நமக்கு குளத்து தண்ணி இல்லாத காரணத்தினால கிணறுகளை உருவாக்கி விவசாயம் பார்த்து வந்தோம். அதெல்லாம் மாற்றுவதற்கு, குளத்துகளை மராமத்து பண்ணுவதற்கு செங்கச்சோலை மூலமாக மண்ணல்லி இன்னைக்கு இருக்க குளம் பூராமே தண்ணி நிற்கி. பெரிய குளத்தில் தண்ணி வத்தி 6 வருஷம் ஆச்சு. நீங்க சிவகிரி ஊர்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கோடை காலத்தில் எந்த இடத்துல தண்ணீர் வாது, தண்ணிக்காக வேண்டி எவ்வளவு காலம் அலைஞ்சோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நிலையெல்லாம் மாற்றிருக்கு இந்த செங்க தொழில். ஆனால் இதை பிடிக்காத சிலர், அது பர்டிகுலராக சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பகுதியில் விவசாய மக்கள் எல்லாருமே விவசாயம் பொய்த்து போனதுனால
விவசாயம் பார்க்க முடியாத காரணத்தினால, சரியான வருமானம் இல்லாத காரணத்தினால சிறிய தொழிலுக்கு போகிறோம். தூத்துக்குடியில் போனால் உப்பு தான் உற்பத்தி பண்ண முடியும். ஏன்னா அங்கே கடல் இருக்கு, கடல் நீரில் உப்பு உற்பத்தி பண்ண முடியும். சிவகிரியில் நல்ல மண் இருக்கு, அந்த மண்ணை வச்சு செங்கல் தான் உற்பத்தி பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. மேற்கு மேடம் தொடர்ச்சி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கேப்பாரற்று கிடக்கக்கூடிய புஞ்சை நிலங்களில் செங்கச்சோலை உருவாக்கி அந்த மண் வளத்தையும் பாதுகாத்திருக்கோம், மரங்களையும் பாதுகாத்திருக்கோம், குளத்தையும் பாதுகாத்திருக்கோம், மக்களையும் பாதுகாத்திருக்கோம். நீங்க சிவகிரி ஊரில் அத்தனை தொழிலும் பெரிய இருக்கு. இன்னைக்கு டூ வீலர் ஒர்க் ஷாப் எடுத்துக்கோங்க, கடைகளை எடுத்துக்கோங்க, ஹோட்டல் எடுத்துக்கோங்க, என்ன இல்லை எல்லாமே வந்திருக்கு. ஆனா எந்த தொழிற்சாலையாவது இருக்குதா சொல்லுங்க? சிவகிரி பகுதியில், சிவகிரியில் எந்த தொழிற்சாலையாவது ஒரு 100 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணதுக்கு இருக்கா? இல்ல இல்ல, விவசாயம் மட்டுமே இருக்கு. அதுக்கு மாற்று தொழில் தான் செங்க தொழில். இந்த செங்க தொழிலில் அதிகமாக ஈடுபடுறது நம்ம இன மக்கள். நீங்க ஒரு காலத்தில் நம்மளை எல்லாம் சொல்லுவாங்க, சிவகிரி பகுதியில் கள்ளச்சாரம் காய்ச்சுவாயா, கஞ்சா போட்டாயா, மரம் வெட்டினாயா, இதுதான் நம்ம பிழப்புன்னு சொல்லி நம்மளை முத்திரை குத்தி அசிங்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதை மாற்றுவதற்கு ஒரு தொழில் வாரியாக நம்ம முன்னேறணும், தொழில் பார்த்து முன்னேறணும், வேலை பார்த்து முன்னேறணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நீங்க கையில காசு இருந்தா தானே பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். அதுக்காக வேண்டி உழைப்பை உருவாக்கணும். உழைப்பை உருவாக்கி ஒவ்வொரு நபர்களும் கிட்டத்தட்ட சிவகிரி பகுதியில் நேரடியாக 6000 பேர் வேலை செய்கிறோம். மறைமுகமாக 30,000 பேர் வேலை வாய்ப்பு பெறுதாங்க. எப்படி வேலை வாய்ப்பு பெறுதாங்க? செங்கச்சூளையில் செங்கல் இருக்கிறதுனால தான் அந்த கூலி தொழிலாளிக்கு வேலை கிடைக்கு. அங்கே செங்கல் வேகிறதுனால தான் லோடு மேனுக்கு வேலை கிடைக்கு. அங்கே வேலை பார்க்கறதுனால தான் ஹோட்டலில் வந்து செழிப்பாக சாப்பிடுதான். அங்கே துட்டு கிடைக்கிறதுனால தான் பலசர கடையில் ரொக்கம் கொடுத்து காசு கொடுத்து வாங்குறான். அப்போ எல்லா தொழிலுமே வளர்ந்துருக்கு. இந்த பகுதியில் தேவரியன மக்கள் வந்து அதிகமாக இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க, வாழ்க்கையில் முன்னேறுதாங்க. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுகளில் புள்ளிய படித்த புள்ளிய கம்மி. இப்போ நம்ம புள்ளிகளோ சிபிஎஸ் சிலபஸில் படிக்க வைப்போம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைப்போம்ங்கிற உணர்வு ஏற்பட்டிருக்கு. காரணம், நம்மகிட்ட உழைப்பு இருக்கு, வருமானம் இருக்கு, நம்ம பிள்ளைய படிக்க வைக்கும். அப்போ படிக்க வச்சு இந்த இனம், இந்த மக்கள் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5% 10% இருக்கக்கூடிய இன மக்கள், நீங்க ரொம்ப இல்லை, நம்ம தான் சொல்லுதோம், நம்ம தான் வாழ்ந்தோம், நம்ம தான் அரசு ஆட்சி செஞ்சோம், நம்ம தான் நிறையா இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அவன் இல்லாதவன், ஊருக்கு 4 பேர், ஊருக்கு 10 பேர் இருந்துக்கிட்டு ஒற்றுமையாக இருந்து அவன் பொருளாதார ரீதியாக, அவன் கல்வி ரீதியாக வளர்ந்து நம்மள மாதிரி இன மக்கள், ஏழை எளியவர்கள் வளர்வதை தடுப்பதற்கு என்ன வழி அத்தனை செய்தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிக தலைவர் பேர் சொல்லியே சொல்லுவார். ஏன்னா அவர் தான் சொல்லணும் அந்த பேரை, நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் சொல்லிட்டு அதுக்கு மரியாதை இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, தெரியாது. 1996 இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் சொல்லக்கூடிய, கல்விமான் சொல்லக்கூடிய அந்த நபர் இந்த கணேசன்ட்ட 3 லட்சம் ரூபா லோன் வாங்கி கொடுக்க சொல்லி என் வீட்டு வாசல் நின்று நபர் தான். தெக்கிட்டு வடக்கிட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு. கோடின்னு மலைகளை புற வெட்டி கோடீஸ்வரர் இருக்காரு. அவரு 1998 ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுங்க, உங்க எம்எல்ஏ சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு என் வீட்டு வாசல்ல காத்திருந்தவர் தான். அவங்க அப்பாவுக்கு நானும் ஃப்ரெண்டு, அவங்க அப்பாவும் நானும் அப்படி வளர்ந்தவங்க. ஆனா அப்படியெல்லாம் இருந்தவங்க தன்னை மறந்து, ஒரு மனிதன் எப்ப தெரியுமா, நாம கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோம், நம்மள மாதிரி கஷ்டப்படுதா இன மக்கள் வளரணும் அப்படின்னு எண்ணணும். ஆனா அவங்ககிட்ட அது கிடையாது. நாம் வளர்ந்துட்டோம், பக்கத்தில் யார் வளரக்கூடாது, அது குறிப்பா தேவரின மக்கள் வளரவே கூடாது, அழிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, இந்த தென்காசி மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் சிறிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் குறைந்த அளவு இருக்கக்கூடியவர்கள் கோடீஸ்வரராக இருக்கிற காரணத்தினால்
இந்த பகுதியில் தொழில் பார்க்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இங்கே 2 பேரும் மனு போட்டதுனால தான் நமக்கு நின்றுச்சுன்னு. அது எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. மனு போட்டது உண்மைதான், பெட்டிஷன் போட்டது உண்மைதான், கோர்ட்டு போனது உண்மைதான். காக்கா உட்கார பணம் விழுந்த கதை அது. எப்படி காக்கா உட்கார பணம் விழுந்த கதை. நம் கையை வைத்தே நம் கண்ணை குத்துகிய கதை அது. நம்ம பையங்களவே தூண்டி விட்டு அவங்க ஒரு சாதாரணமா முற்போக்கு போட்ட பெட்டிஷனை அவங்க அதிகாரிகள் மத்தியில் வேகப்படுத்தி கோடி கோடியா செலவு பண்ணி இந்த பகுதியில் தொழில் வரவே கூடாது, தொழில் பார்க்கவே கூடாது, கோர்ட்டு மூலியமா எங்களுக்கு ஆர்டர் வாங்கி நிப்பாட்டிட்டாங்க ஒரு பகுதியை. அதுக்கு அடுத்த பகுதி எங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஆர்டர் வந்துருச்சு. நாங்க இங்க இருக்க அத்தனை பேருமே பல அரசியல் கட்சியில தலைவர்கள் தான். எங்கிட்ட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கையில இருக்கத்தான் செய்தாங்க. ஆனா ஒண்ணுமே முடியல. காரணம் என்னன்னா, அரசியல்வாதியும் சரி ஆட்சியாளரும் சரி கொள்ளையடிப்பவனுக்கே துணை போறாங்க. ஆனா எங்களப்பட்ட ஏழை எளிய மக்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க, கூலி தொழிலாளர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த நிலையில தான் ஐயா எசக்கி ராஜா தேவரை நாங்க போய் பார்த்தோம். எசக்கி ராஜா தேவரை பார்த்த உடனே எங்க குறைகளை சொன்ன உடனே நான் வாரேன், மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்போம், பேசுவோம், உங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு வந்தாங்க. வந்தவளா நம்ம தலைவரை தென்காசிக்கே வரவிடாம, நடந்த சம்பவங்கள் நிறைய பேருக்கு தெரியாது, தென்காசிக்கே வரவிடாம திருநெல்வேலி எஸ்பி, தென்காசி எஸ்பி, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம், சிவகிரியில் ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க எல்லாமே சரிபடுத்திட்டோம், நீங்க அந்த ஊருக்கே போக வேண்டாம், தென்காசிக்கு போக வேண்டாம், நீங்க ஊருக்கு போங்கன்னு அவங்கள திருப்பி தான் போக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மீறி நம் தலைவர் சொன்ன சொல்லுக்காக வேண்டியும் இந்த மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக வேண்டியும் என்ன வந்தால் நான் ஆச்சு, அந்த மக்களுக்காக வேண்டி நான் என் உயிரானாலும் கொடுப்பேன் அப்படின்ட்டு அன்னைக்கு தென்காசி வந்தாங்க. தென்காசி வந்த தலைவரை கலெக்டர் ஆபீஸ்ல 2 மணி நேரம் காக்க வச்சிருக்காங்க. நீங்க கொஞ்ச நெஞ்ச நேரம் இல்ல, நீங்க இத்தனை கோடி மக்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய இந்த நம் தலைவரை தென்காசி கலெக்டர் ஆபீஸ்ல 2 மணி நேரம் காக்க வச்சிருக்காங்க. அப்ப நான் தலைவர்கிட்ட சொல்லுவேன், என் அனுபவத்தில் நான் பல தரம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், நான் கலெக்டரை பார்க்க 10 நிமிஷத்துக்கு மேலே காத்திருக்க மாட்டேன். அப்படி நான் காத்திருந்தா நேரம் ஆச்சுன்னா அதே கலெக்டர்கிட்ட நான் வந்திருக்கேன், எப்படி என்ன விட மாட்டேன் நான் கேள்வி கேட்பேன். ஆனால் நீங்கள் இவ்வளவு பொறுமையாக உங்களை ஒரு சமுதாய தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழல்ல இவ்வளவு பொறுமையா அமைதியா இருந்து காரியம் சாதிக்கணும், நம்ம காரியம் தான் முக்கியம், உங்களுடைய குறைகளை நீக்கணுங்கிற காரணத்துக்காக வேண்டி பொறுமையா இருந்து கலெக்டரை பார்க்க உள்ள போறோம். உள்ள போகையில் என்ன சொன்னாங்க தெரியுமா? 4 பேர் மட்டும் போங்க அப்படின்னாங்க. நான், குருசாமி பாண்டி அவர்கள், நம்ம தலைவர், இன்னொரு ஆள், 4 பேர் உள்ள போனோம். உள்ள போன உடனே கலெக்டர் இப்படி உட்காந்துருக்காரு, 5 அடியில் கலெக்டர். நாங்கள் உள்ள போறோம், நடந்த சம்பவம் தெரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நாங்க உள்ள போறோம், நீங்க செங்கச்சொல்ல வச்சிருக்கீங்களா போங்க, நீங்க வச்சிருக்கீங்களா போங்க, நீங்க வச்சிருக்கீங்களா போங்க, நீங்க நான் அவங்களுக்காக வேண்டி பேச வந்திருக்கேன், நீங்க வெளியே போங்க. யாரா? நம்ம தலைவரா நீங்க வெளியே போங்கன்னு சொல்லுறாரு ஒரு அதிகாரி. கலெக்டர் எங்க இருக்காரு? 4-5 அடியில் இப்படி சேர்ல உட்காந்துருக்காரு. ஏன் அவரை போக சொல்லுதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. அந்த அன்னைக்கு நம்ம தலைவரை பிடிச்சி கையை பிடிச்சி வாங்க உள்ள போட்டு உள்ள போய் கலெக்டருக்கு முன்னால் நிற்கும். உட்காருன்னு சொல்லல, வாடு கேட்கல. அதிகாரிகள் எப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உட்காருன்னு சொல்லல, வாடு கேட்கல. நான் தலைவரை உட்காருங்க, அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் இப்படி பார்க்காரு கலெக்டர். உட்காருங்க, என்னையா பிரச்சனை இப்படிங்க, செங்கச்சொல்லையெல்லாம் மூட சொல்லிட்டாங்க, அதெல்லாம் முடியாது. அப்போ தலைவர் பேசினாங்க. என்ன பேசுறாங்க? செங்கச்சூளைங்கிறது பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, சாதாரண தொழிலாளிகள் ஒன்று சேர்ந்து தொழில் பார்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருகிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் நீங்க என்ன செய்யணுமோ அந்த வேலையைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி நிப்பாட்ட முடியும்? அப்படி நீங்க நிப்பாட்டினா நான் உடனடியாக சிவகிரியில 10,000 பேரை திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்துவோம்னு கலெக்டர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய முகத்தவே செவி சாய்ச்சி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே ஒரு அறிக்கை சொன்னாங்க. தலைவர் நம்ம சொன்னதை கேட்கலனா, அவங்க நம்ம சொல்லையெல்லாம் நீக்குன்னு சொல்லி போட்ட உத்தரவை வாபஸ் வாங்கலனா வருகின்ற சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அறிவிப்போம் என்று தலைவர் அறிவிக்க விட்ட உடனே மாவட்ட ஆட்சித் தலைவர்ல இருந்து, ரெவன்யூ ஆபீஸ்ல இருந்து, ஆடியோல இருந்து இந்த கணேசனுக்கு போன் போடுதாங்க. நீங்க தலைவர் விட்ட அறிக்கையை
எங்க வந்து பிடிக்க ஐயா நீங்க அப்படியெல்லாம் செஞ்சிடாதங்க, உங்களோட நாங்கள் ஒத்துழைக்கோம், உங்க சொல்லையெல்லாம் உடனே எடுத்துட மாட்டோம், உங்க மக்களை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு. அப்படி ஏழை எளிய மக்களுக்காக வேண்டிய போராடக்கூடிய நம்மளுடைய தலைவர் மேலும் போராடணும், இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபடணும், இந்த மக்களுடைய குறைகளை நீக்கிறதுக்காண்டி பாடுபடணும். அதுக்காக வேண்டி அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஒரு 30 விழா கூட்டம் வச்சிருக்காங்க. நீங்கள் அந்த காலத்தில் இருந்து நானும் அரசியலில் இருந்திருக்கேன், நம்ம சமுதாயத்தில் இருந்திருக்கேன். தேவர் பெற தலைவி அனந்த நாயகி காலத்திலிருந்து நம் தலைவர் கார்த்திகில் இருந்து பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்கு, அவங்களோட நாங்களும் பார்த்து எல்லாம் வந்திருக்கோம். ஆனால் இப்படி ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்தில் இறங்கக்கூடிய தலைவர் கிடைப்பது அரிது. அப்படி ஒரு தலைவர் நமக்கு முத்தான தலைவர் கிடைச்சிருக்காரு, அதை நம்ம பயன்படுத்திக்கிடணும். பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லை, இந்த 30 விழா மாநாடு நமக்கு எவ்வளவு சிறப்பாக அமையுதோ. இன்னைக்கு கூடுனதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. தலைவர் வந்தால் நம்மெல்லாம் பார்த்தோம், சால்வை போட்டோம், விசில் அடித்தோம், மாலை போட்டோம், கொண்டாடணும் அப்படிங்கிறது கிடையாது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கத்தோட போய் நம்ம 30 விழாவை பல லட்சம் தொண்டர்கள் சேர்ந்து நடத்தி முடித்தோம். ஆனால் நம் இன மக்களையும் நம் தலைவரையும் இந்த அரசும் அதிகாரிகளும் திரும்பி பார்ப்பார்கள். திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய இந்த கூட்டம் தான் 30 விழா கூட்டம். அந்த 30 விழா கூட்டத்தை சிறப்பிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. தலைவர் வந்து சொல்லுவாங்க, பேசுவாங்க, ஐயா இதெல்லாம் இப்படி செய்யணும்னு. அதை சிறப்பிக்கக்கூடிய தைரியம், அந்த பக்குவம், அந்த ஆற்றல் இந்த மக்களாகிய நமக்கு தான் இருக்கு. நம்ம தான் ஒன்று சேர்ந்து போகணும். நமக்குள்ள எந்த பாகுபாடு இல்லை, நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். ஒரே குரல், எங்கள் தலைவர் எசக்கி ராஜா தவர் என்ன சொல்லுதாரோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற ஒரு சபதமேற்கள் நிச்சயமா அடுத்த வரக்கூடிய காலம் நமது காலமாக இருக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.